ஸோ சோஷினா, when it comes to cheating, நான் என் பார்ட்னர் கிட்ட இது கிடைக்கல, அதனால தான் நான் சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜில் செக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு we're going to talk about relationships and we have a very special guest, Soshina Saravanan from our team Mind and Manas. நிறைய கப்பல்ஸ்க்கு வந்து செக்ஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி கிரேட் இன் தேர் மேரிட்டல் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெட்ஸே ஒருத்தவங்க வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, அது சீட்டிங்கில் கன்சிடர் ஆகுமா? என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இல்லை. பிகாஸ் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் அழகாக இருக்கேன். ஐ வாண்ட் ஐ கேன் ஹேவ் அனதர் பார்ட்னர். ஓகே சோஷினா, ஒரு பர்சனல் கொஸ்டின். உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சண்டை இல்லை பிரச்சனை வித் யோர் பார்ட்னர் விச் தாட் யூ அ லெசன், அது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் ஒரு மேஜர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா என்ன சொல்வீங்க? அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் டீச் பண்ண பியூட்டிஃபுல் லெசன்னா, நீங்கள் கப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ எல்லா கப்புள்கிட்டையும் ஒன் காமன் மெசேஜ் நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஹனிமூன் ஃபேஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இது லைஃப் லாங் கண்டினியூ ஆகுமா? பிகாஸ் வென் ஐ டாக் டு பீப்புள், ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஒரு கப்புள் அப்படின்னு சொன்னாலே, புதுசாக கல்யாணம் ஆச்சா, என்ன 3 மாதம் ஆச்சா, ஒரு 6 மாதம் இருக்குமா? Hello, welcome to my podcast Nithi Unfiltered. Inniki we're going to talk about relationships and we have a very special guest, Soshina Saravanan from our team Mind and Manas. I named the podcast as Mind and Manas Unfiltered because you're going to see us talk about our personal and professional life, relationship பற்றி இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எங்கள் லைஃப்ல இருந்து நடந்து பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ welcome to the podcast, Soshina. Happy to be here, Nithi. So yes, Soshina, before podcast ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, I know you பர்சனலாகவும் தெரியும், ப்ரொஃபஷ்னலாகவும் தெரியும். மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க ஷார்ட்டாக. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? ரைட் நவ் யூ ஒர்க் வித் கப்புள்ஸ், ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்பேஸில் பூந்து விளையாடுறீங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எப்படி வந்தீங்க? வாட் மேட் யூ கெட் ஹியர்? நான் இந்த ஃபீல்டில் வந்து 2 decades இருக்கேன். I started my career as teacher. 1 yearல எனக்கு புரிஞ்சது டீச்சிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அதுக்கப்புறம் லக்கிலி நான் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இன்டர்வியூ போனப்போ அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இது வந்து பசங்களுக்கு இல்லை, நம்மளுக்கே தேவை. ஸோ இது ரிலேட்டடாக என்ன படிக்கலான்னு வரும்போது தான் எம்எஸ்சி சைக்காலஜி உள்ள போனேன். அதுக்கப்புறம் தான் அது பண்ணும்போது லாட் ஆஃப் செல்ஃப் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா தேர் வர் சோ மெனி ஏரியாஸ் ஐ வாஸ் நாட் எக்யூப்டு. அப்போ எனக்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போது நான் எப்படி கவுன்சிலிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் செல்ஃப் ஒர்க். அந்த செல்ஃப் ஒர்க்கில் வந்து ஆரம்பிச்சது தான் என்னோட ஜேர்னி. தென் ஸ்கூல்ஸில் வந்து டீனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். அந்த டீனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது நான் வந்து ஒரு பெட்டர் பேரண்ட்டாக இல்லை. ஸோ ஐ ஒர்க்ட் ஆன் தேட் ஏரியா. ஸோ டீனேஜ் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்பெஷலைசேஷன். அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோலி ஹீலிங், ஹெல்த், மைண்ட் அண்ட் பாடி, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் ஆஃப் லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ்குள்ள சேலஞ்சஸ் வரும்போது அண்ட் ஐ வாஸ் வெரி குட் அட் ரிலேஷன்ஷிப்ஸ். என்னோட பர்சனலி நிறைய இடத்துல நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணி நிறைய இடத்துல மாறி இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் கப்புள்ஸ் தான் நான் எடுக்கணும், திஸ் இஸ் மை ஏரியான்னு சொல்லி இப்போ நான் வந்து கப்புள்ஸ் தான் நிறைய எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐம் ரியலி கிளாட் டு do a lot of work in this area. Great. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க. ஒன் திங் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா செல்ஃப் ஒர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க. ஸோ செல்ஃப் ஒர்க் அப்படின்னா us going for therapy, being a therapist, நம்ம லைஃப்பில் ஒர்க் பண்ணுறது தான் செல்ஃப் ஒர்க். ஸோ உங்கள் செல்ஃப் ஒர்க் மூலயமா உங்களுக்கு என்ன பிளைண்ட் ஸ்பாட்லாம் ஓப்பன் ஆச்சு? நிறையவே ஓப்பன் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி வந்து என் குழந்தைய வளர்க்கும் போது இட் இஸ் மோர் அபவுட் பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, டீனேஜர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ வெளியில் வந்து ஈஸியாக
அதர் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேச முடிஞ்சது, என்னால் அப்ளை பண்ண முடியல. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இட் இஸ் நத்திங் டு டூ வித் அ டீனேஜர், இட் இஸ் டு டூ வித் மை கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் என்னோட ரேப்போ வித் மை சைல்டு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே வந்து தெரப்பி போனதுக்கப்புறம் தான், கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் தான். ஸோ செல்ஃப் ஒர்க் வந்து நிறைய கிளாரிட்டி கொடுத்தது. என்னோட பிளைண்ட் ஸ்பாட் என்ன, எனக்கே தெரியாம நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஏரியாலன்றது வந்து. ஸோ ஐ ஆல்வேஸ் வில் சே, ஒரு தெரபிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஒர்க் பண்ணாம நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அன்கான்ஷியஸ்லி நம்ம மெட்டீரியலை வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட போட்டுருவோம். ஸோ செல்ஃப் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் ஆல் தெரபிஸ்ட். ஐ அப்சல்யூட்லி அக்ரி. அண்ட் ஒரு தெரப்பி ஐ ஃபீல் ஒரு தெரபிஸ்டாக நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஸோ தெரபிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்சல்யூட்லி இட் இஸ் வெரி நீடட்ன்றது ஒன்று. இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, டீன் கூட ஒர்க் பண்ணுறப்போ யூ ரியலைஸ்ட் டீன் கிட்ட பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்றது. சம்திங் வெரி சிமிலர். நான் டீனேஜ் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ கூட ஆக்சுவலி ஃப்ராங்காக சொன்னால் நிறைய ப்ராப்ளம் பேரண்டிங்கில் இருந்தால் வருது. ஆனால் சம்வேர் நம்ம அதை அட்ரெஸ் பண்ணுறப்போ பேரண்ட்ஸ் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது. இல்லை என் பையனை மாற்றுங்க எல்லாம் சரியாயிடும், இன்னும் என் பையனை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்ன பற்றி கேட்குறீங்க அப்படின்ற ஒரு இது வந்து குளோபலாகவே இருக்கிறது நான் பார்க்குறேன். ஸோ நவ் தட் யூ மென்ஷன்ட், ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் பீப்புள் டு ரியலைஸ். ஸோ சோஷினா, வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்வியஸ்லி அபவுட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் 10 வருஷமாக ஒரு மேரிட் லைஃப்பில் இருக்கேன், 5 இயர்ஸாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே எனக்கு இந்த மெசேஜ் கிடச்சிருந்ததுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? டெஃபினெட்லி ஃபிக்ஸிங் அண்ட் சேஞ்சிங் த பார்ட்னர் தான் நான் இனிஷியலி ரிலேஷன்ஷிப்னு நினச்சிருந்தேன். எனக்கு இது பிடிக்கல, அதனால நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிக்கும், இது ஏன் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு தானே பிரச்சனை, அப்போ நான் மாற்றிக்கணும்னு சொல்கிறது இஸ் இட் ரியலி லவ் அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இது எல்லாமே வந்து தெரப்பி போகும்போது தான் அது வந்து லைம் லைட்கே வந்துச்சு. ஓகே, இது வந்து நத்திங் டு டூ வித் த பார்ட்னர் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அபவுட் ஃபிக்ஸிங் அண்ட் சேஞ்சிங் த பார்ட்னர். இட் இஸ் டு ஜஸ்ட் see within. எனக்கே அது கம்ஃபர்டபுளாக இல்லை, எந்த இடத்துல இருந்து நான் அதை பார்க்குறேன், அவங்களுக்கு எப்படி அக்கறை ஆகுது நான் பேசுறது, இது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் நான் சொல்லுவேன், இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ நான் மாறி இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்சல்யூட்லி அக்ரி. ஐ ஹவ் பின் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் டீச் பண்ண பியூட்டிஃபுல் லெசன்னா இதுதான். என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லுவேனே தவிர, பிகாஸ் நிறைய இடத்துல வந்து when I see myself நான் கொஞ்சம் கண்ட்ரோலிங்காக இருந்தனோ, இல்லைனா மைவே ஆர் ஹைவேன்ற மாதிரி நான் இருந்தேன். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது செட் ஆகலை. ஐ நெவர் தாட் எனக்கு அது ஏன் பிடிக்கலன்றது நான் யோசிக்கவே கிடையாது. ஸோ ஆஃப்டர் கம்மிங் இன் டு த ஃபீல்ட் இப்போ நமக்கு அவேர்னஸ் இது எல்லாமே ஓப்பன் ஆகுதே தவிர அது எனக்கு அப்போ தோணுனதே கிடையாது. ஆப்வியஸாக எனக்கு வந்து உன்கிட்ட தான் பிரச்சனை, ஆர் நீ மாறினா இது மாறிடும்ன்ற ஒரு ஸ்பேஸில் தான் ஈவன் ஐ ஆப்ரேட்டட். ஐ அப்சல்யூட்லி அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். இப்போ வந்து நான் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை எனக்கு இப்படி தான் அக்கறை ஆகுது அப்படின்னு என்னால் வந்து அது தெளிவாக என்னோட பார்ட்னர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா முன்னாடி வந்து நீ அப்படிதான், நீ என்ன இப்படி ஃபீல் பண்ண வச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுறதுல இருந்து இப்போ வந்து இப்படி மாறி இருக்கு. So that is giving lot of clarity even for him. அவருக்கும் வந்துட்டு ஓகே உனக்கு அப்படி தோணுதா, நான் மீன் பண்ணல, எனக்கு இதுதான் இந்த ஸ்பேஸ்ல எனக்கு தோணுது இதுதான் அப்படின்றது அவரும் கம்யூனிகேட் பண்றாரு. So I feel this is something which over the years I learned in my relationship. Yeah, beautiful. Yeah. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ சீட்டிங்ன்றது ரொம்ப காமனாக நான் வந்து சோஷியல் மீடியாலேயோ இருக்கட்டும் இல்லை மக்கள் மத்தியில் நான் அதிகமாக கேட்குறேன். எல்லாமே சீட்டிங்னு சொல்கிற மாதிரி எனக்கு அக்கறை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸே ஒருத்தவங்க வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, அது சீட்டிங்கில் கன்சிடர் ஆகுமா? இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இந்த ஃப்ளர்ட்டிங்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? ஜஸ்ட் சும்மா இந்த சொல்லுவோம் கடல்ல போடுறது அப்படிதானா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது இன்டென்ஷனோட நீங்கள் போடுறீங்களா? That is what it is. Right. So நீங்கள் வந்து ஒரு ஃப்ளர்ட்டி நேச்சர், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசுறதே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசுவாங்க. அதர் பர்சனுக்கு வந்து அது ஃப்ளர்ட்டிங்காக அக்கர் ஆகலாம், இவங்களுக்கு அது நேச்சுரல் வேயாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்ட்னருக்கு அது எப்படி அக்கர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃப்ளர்ட்டிங்னு உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கும், உங்கள் பார்ட்னருக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ உங்கள் இன்டென்ஷன் மீன்ஸ் அ லாட்.
இன்டென்ஷன் என்ன ஃப்ளர்ட்டிங்க்கு பின்னாடி? சும்மா ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணி இல்லை சும்மா ஒரு அட்டென்ஷனுக்காக நீங்க பண்றீங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா? ஸோ வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் மேட்டர்ஸ் ஹியர்னு எனக்கு தோணுது. I absolutely agree with what you're saying. So it's more of இப்போ I am not a flirty in nature னு சொல்லலாம், பட் ஆனால் how I talk to people it could occur as because I give a compliment very confidently. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுவேன். யூ லுக் வெரி பிரிட்டி ஆர் திஸ் ட்ரெஸ் சூட்ஸ் யூ ரியலி வெல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஐம் ஓப்பன், பட் இட் குட் அப்சல்யூட்லி அக்கர் டு தி அதர் பர்சன் அஸ் ஃப்ளர்ட்டிங். ஸோ ஆல்சோ மை இன்டென்ஷன், இப்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அண்ட் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா தட் இஸ் லிட்டில் ஒரு கிரே ஏரியாவில் வர மாதிரி ஐ சி வேர் யூர் கம்மிங் ஃப்ரம். ஸோ இப்போ பொதுவாக மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஒருத்தவங்க சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர், இதுக்கப்புறம் அவங்கள நம்பவே முடியாது, நம்பக்கூடாது. ஸோ இந்த ட்ரஸ்ட்ன்றது ரீபில்ட் ஆக சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் அ விக்டிம் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ த அதர் பார்ட்னர் வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஓகே, அந்த ட்ரஸ்ட் ரீபில்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே நான் வந்து அந்த ட்ரஸ்ட் பிரேக் பண்ணதுனால தான். ஸோ கேன் த அதர் பார்ட்னர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகுதுன்னா விக்டிம்க்கு பயம் இருக்க தான் செய்யும், அது வந்து மாற்ற முடியாது. அந்த அதர் பார்ட்னரோட ஃபோனை செக் பண்ணுறது, ஸ்டாக் பண்ணுறது, என்ன பண்ணுறான்னு பார்க்கறது, இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேஜில் அவங்க அதை ஸ்டாப் பண்ணுவாங்க வென் தே அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு மேலே அவர் அப்படி கிடையாது அப்படின்னு வரும்போது. ஸோ ரீபில்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி வித் த விக்டிம், இட் ஆல்சோ லைஸ் வித் த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் பை த அதர் பார்ட்னர். ஸோ பியூட்டிஃபுல்லி செட். ஸோ இதில் எப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லை, அவங்க பார்ட்னர் கூட கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். லைக் ஓகே, மோர் ஆஃப் ரீஅஷூரிங் அண்ட் அவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தே ஹாவ் டு பி கான்ஷியஸ். ஸோ இந்த ஸ்பேஸில் ஐ திங்க் ஈஸிலி அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. பிகாஸ் பாதிக்கப்பட்டவங்க கோவமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட வார்த்தைகள்ன்றது கொஞ்சம் ஹர்ட் பண்ணலாம். என்னால் உன்னை நம்ப முடியல, நீ இப்படி பண்ணிட்ட. ஈவன் தோ ஆல் திஸ் இஸ் தேர், இதை அவங்க அக்னாலேஜ் பண்ணிவிட்டு ஹவு வெல் they hold space plays a major role. That's beautifully said. Yes. Add on to this, நான் ஒரு விஷயம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா அந்த பர்சன் எப்படி வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு ஏன் ட்ரஸ்ட் வைக்க முடியல, அந்த ஏரியா வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா. இப்போது லெட் மீ சே, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் ஐ சா மை ஹஸ்பண்ட் சீட்டிங் ஆன் மீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் ஏன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கோர் பார்த்தீங்கன்னா அவர் என்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்றது தான் பயம். பட் மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கம்ஸ் ஃப்ரம் தேர், அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியா வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க தான் ஒர்க் பண்ணணும். என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இல்லை, பிகாஸ் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் அழகாக இருக்கேன், இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் ஹேவ் another partner. ஸோ இது எல்லா பாசிபிலிட்டியும் எனக்கு இருக்கு. ஆனால் ஏன் நிறைய பேர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட பேஸ், விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ நான் அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சொல்லும் போது இந்த ஏரியாஸ்லாம் நீங்க கம்ப்ளீட்டான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை நீங்க வந்து உணர்ந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனி டைம் ஐ டோன்ட் வாண்ட் ஐ கேன் வாக் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ பெயின் கிடையாது உங்களுக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் மோர் ஆஃப் பெயின் அண்ட் அவங்க ஒரு மீனிங் குள்ள போயிடுவாங்க. இதுக்கு மேல அவரை நம்ப முடியாது, இதுக்கு மேல நான் செக்யூர்டா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதை தான் மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்ல நான் உடைக்கிற ஒரு விஷயம். பியூட்டிஃபுல்லி செட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் எனக்கு என்ன இல்லைன்றது நான் யோசிக்கிறேன். அதாவது ஒரு வேளை என் பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வேளை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நான் பணம் ஒழுங்காக சம்பாதிக்கல, நான் அழகாக இல்லை. So at the end of the day, I am getting stuck with my own insecurity. அது sort of ஒரு ப்ராஜெக்ட் ஆகுது, இதனால தான் அவங்க பண்ணாங்க அப்படின்றது. So if at all I am complete, moving on and building that again will be easier as you mentioned. Yeah, very true. ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்கு,
மேரேஜில் செக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு, இட் won't go any forward. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட ஒப்பீனியனில் வந்து செக்ஸ் மட்டுமே லைஃப் கிடையாது. அதை தாண்டி வந்து அந்த கப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, ஆர் தே ஹக்கிங் ஈச் அதர், ஆர் தே காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்றாங்களா, இல்ல அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அப்பாலஜைஸ் பண்றாங்களா, இது எல்லாமே கவுண்ட்ஸ். ஐ வில் சே செக்ஸ்லெஸ் மேரேஜால மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஸ்டில் செக்ஸ்லெஸ் மேரேஜ் ஒர்க்ஸ். ரைட். ஸோ ஃபிசிக்கல் இன்டிமசி மட்டும்தான் தேவைன்றது கிடையாது, எமோஷ்னல் இன்டிமசி எவ்வளோ நல்லா இருக்குது அண்ட் அதை அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோல்ட் பண்ணுறாங்கன்றது பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்கிறீங்க. யா, ஃபிசிக்கல் இன்டிமசினா செக்ஸ் மட்டுமே கிடையாது இல்லையா. இட் கேன் பி ஹேண்ட் ஹோல்டிங், இட் கேன் பி கரோசிங் ஈச் அதர், தடவி கொடுக்கறது, இல்ல ஹக் பண்றது, இல்ல டிவி பார்க்கும்போது கையை பிடிச்சிட்டு இருக்கிறது, ஆல் தீஸ் கவுண்ட்ஸ். ஸோ செக்ஸ்லெஸ் மேரேஜ் ஸ்டில் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பியூட்டிஃபுல். ஸோ ஆக்சுவலி நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து செக்ஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி கிரேட் இன் தேர் மேரிட்டல் லைஃப், பட் ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அதர் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி செக்ஸ் இல்லைன்னு யாருமே பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வந்தது கிடையாது. செக்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல த பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர் இஸ் கோயிங் டிஸ்டன்ட், அந்த எமோஷனும் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனாலதான் ப்ராப்ளம்னு வந்திருக்காங்க. ஸோ செக்ஸ் மட்டுமே ப்ராப்ளம் இல்லை. Right, I understand. So Shina, do you think men and women process heartbreak differently? அது மென் அண்ட் விமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈச் பர்சன்னே நான் சொல்லுவேன் தே ப்ராசஸ் ஹார்ட் பிரேக் டிஃப்ரெண்ட்லி. இப்போ மென் மோர் லாஜிக்கலாக இருக்கிறதுனால லாஜிக்கல்லேருந்து சில இடத்துல ஹி வில் டிவேட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி வில் கோ ஆஃப், இதனால தான் நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. விமென்க்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எமோஷனலாக இருக்கனால அவங்களோட வே ஆஃப் ப்ராசஸிங் த சேம் திங் மைட் பி டிஃப்ரெண்ட். ஆனால் அகெயின் எல்லா மென்னும் இப்படி தானா, எல்லா விமனும் இப்படி தானான்னு நம்ம வந்து ஸ்டீரியோ டைப் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு சிலர் மென் லாஜிக்கலாக அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஒரு சில விமனும் லாஜிக்கலாக அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் it is different from person to person, rather than I telling it is different from men and women. Yeah, so it is very subjective என்றது I can see. Yeah, I agree. இதா ஒரு விஷயம் men wish women வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? வெரி நைஸ் கொஸ்டின். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க லவ் லாங்குவேஜ். ஏன்னா மென்னோட லவ் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் பார்ட்னர்ஸ் நீட் ஆஃப் how she wanted love to be. ஆனா மென் வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் பண்றேனே இவருக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது then I tell the women அவரோட love language is different, and I make the men also understand your wife's or your partner's love language is different. அதனால தான் உங்களுக்குள்ள வந்து அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. So I wish women understood men's love language. Yeah, if that's the case, I think most of the problems would be sorted என்றது எனக்கு ஃபீல் ஆகுது. So another question, one thing that women wish men understood on how they feel safe. விமனுக்கு எப்போவுமே வந்து அந்த எமோஷனல் நீடே வந்து சேஃப்டி தான். அந்த சேஃப்டி ஒரு மென் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு குட் லிசனிங் இருக்கும்போது ஒன்று. செகண்ட்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இஃப் ஹி ஃபீல்ஸ் அவன் தப்பு பண்ணிட்டானா அதை அப்பாலஜைஸ் பண்ணுற மூலமா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதை விட்டுட்டு பீப்புள் கோயிங் ஃபார் ஃபேன்சி கிஃப்ட்ஸு, ஃபேன்சி டாக்ஸ், விமனுக்கு அது தேவையில்லை. விமன் நீட் டு பி எமோஷனலி அண்டர்ஸ்டுட். எனக்கு அந்த இடத்துல அவர் என்ன சேஃபா ஃபீல் பண்ண வச்சாரு. ஐ கேன் டாக் டு ஹிம் எனிதிங். அதே மாதிரி நான் மாற வேண்டாம், I have my own freedom. என்ன அவர் மாத்த நினைக்கல. That itself is an emotional safety for a woman. Yeah, absolutely agree. So lot of men out there emotionally available இருக்கணும் அப்படின்னா listening and acknowledging their feeling rather than providing gifts or ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுலாம் இல்லாமல் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம சிம்பிள் திங்ஸில் மிஸ் அவுட் பண்ணுறதுனால தான் ஐ திங்க் திஸ் சேலஞ்சஸ் ஆர் கம்மிங் அப்.
வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் டோன்ட் ப்ரொவைட் அட்வைஸ் அந்த இடத்துல. ஏன்னா மென்னுக்கு ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் வயர்ட் தட் வே. ஒரு பிரச்சனையா சொல்யூஷன் கொடுக்கணும். ஆனா விமென்க்கு வந்து அங்க சொல்யூஷனே வேண்டாம். வி வாண்ட் டு பி ஹர்ட், வி வாண்ட் டு பி அண்டர்ஸ்டுட் தேர். ஓகே உனக்கு இது ஃபீல் ஆகுதா, ஃபைன், அதுதான் வந்து எங்களுக்கு கேட்கணும் தவிர இது பண்ண இது ரைட்டு அப்படின்றது வந்து we don't want. We know what is right and what is wrong. ஓகே சோஷினா, ஒரு பர்சனல் கொஸ்டின். உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சண்டை இல்லை பிரச்சனை வித் யுவர் பார்ட்னர் விச் டாட் யூ அ லெசன், அது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் ஒரு மேஜர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா என்ன சொல்வீங்க? என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் எனக்கும் என்னோட இன்லாஸ்க்கு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் என் ஹஸ்பண்ட் என்னோட சைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஹஸ்பண்ட் ஸ்டேஸ் சைலண்ட். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் உன்னை நம்பி தானே வந்தேன், இவர் சைலண்டா இருக்காரு அப்படின்னு. இது வந்து நான் என்னோட ஃபேமிலி லைஃப்லயும் நான் பார்க்கல, இது என்னோட கிளைண்ட்ஸோட லைஃப்லயும் நான் இதை பார்க்குறேன். பட் இப்போ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் சைலண்டா இருக்கிறது என்னை பாதர் பண்ணலை. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ்ல வந்து அவங்க பெட்ரூம் போனதுக்கு அப்புறம் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, நான் ஏன் சைலண்டா இருந்தேன் அப்படின்றது. ஸோ இனிஷியல் டேஸ்ல என் ஹஸ்பண்ட் இது பண்ணதில்லை. பட் வென் ஐ ஸ்டார்டட் கம்யூனிகேட்டிங் ஆஃப்டர் தட் ஹி யூஸ் டு கம் டு த பெட்ரூம் அண்ட் சே, இங்க பாருடி உன்னை வந்து என்னால் ஈஸியா உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், பட் உன்னோட எஜுகேஷன்ல வச்சு உனக்கு வந்து புரியும். ஆனா மை மதர் இஸ் நாட் இன் தட் ஸ்பேஸ். அந்த இடத்துல நான் சைலண்டா இருக்கிறது இஸ் அ நீட் to make that situation calm அப்படின்னு வந்து சொல்லுவாரு. So most of the men இங்கே தான் மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. They should go and communicate that to their partner in their bedroom. நீங்க அங்க சைலண்டா இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் வந்துட்டு நீங்க அவங்கள கன்சோல் பண்ணணும். நான் ஏன் இப்படி இருந்தேன்றதை நான் சொல்லணும். அதுக்கப்புறம் அம்மா கிட்டயும் போய் வந்துட்டு, அம்மா எனக்கு புரியுது உங்க சைட்ல இருந்து, பட் இந்த இடத்துல இருந்து பாருங்கன்னு சொல்லி அங்கேயும் நீங்க பேசுறது வந்து ஒரு பிக் ரோலா இருக்கு ஒரு மேனுக்கு. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி தான் வரோம், கரெக்டா? அப்போ அந்த ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈக்குவலி மதர் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளவு வருஷம் உங்களை வளர்த்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ற ரோல் வந்து ஒரு மேனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ நோ இட் இஸ் a teaching task. Yeah, I think it's little challenging to find the middle ground கண்டுபிடிக்கிறது சேலஞ்சு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று அப்படின்னு பார்த்தா somewhere logically எங்களுக்கு எப்படி ஓடுது அப்படின்னா, உனக்கு புரியணும் நாங்கள் ஏன் சைலண்டாக இருந்தேன்னு ஐ தாட் யூ நோ, ஆர் நீ புரிஞ்சுக்கணுன்ற ஸ்பேஸில் இருந்தும் வி ஆப்ரேட் ரேதர் தென் கம்யூனிகேட்டிங். ஏன்னா எங்களுக்கு அதுதான் டக்குன்னு வருது, ஓகே இங்கே பேசுனா பிரச்சனையாகும், சைலண்டாக இருக்கிறது பெட்ரு. பட் இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னா, கம்மிங் பேக் அண்ட் கான்வர்சிங் டு அவர் பார்ட்னர், இல்லைம்மா நாங்கள் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்றது நம்ம விட்டுடுறோம். பியூட்டிஃபுல்லி மென்ஷன். மெயினாக வந்து ஒன்றுமே இல்லை, நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஏன் பேசாம இருக்கோம்னு. பட் எங்களுக்கு வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் ரைட்டா. ஸோ வந்துட்டு இதுதான் விஷயம், எனக்கு புரியுது உன் சைடு அப்படின்றது. சி எண்ட் ஆஃப் த டே மதர்-in-law இஸ் ரைட்டா, ஐ எம் ரைட்டான்றது கிடையாது. ஈச் ஒன் இஸ் ரைட் இன் தேர் ஓன் பர்செப்ஷன். ஓகேங்களா? நம்ம போடுற விதம் தான் மாறி போயிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் நாங்க கேட்கோம். And I'm not talking about me, I'm talking about even my other party, my mother-in-law also I'm talking about. அந்த வந்துட்டு மா அவளுக்கு ஏதோ ஒரு இதுமா டென்ஷன்மா, புரியுதுமா நான் பேசுறேம்மா அப்படின்னு அவங்க கிட்டையும் என்கிட்ட வந்துட்டு ஓகேடா அம்மா தானே நீ புரிஞ்சுப்ப, யூ ஆர் மோர் எஜுகேட்டட் அப்படின்றது வந்து சொல்லணும்ன்றதை நான் நினைக்கிறேன். And every men இதை பேசுனீங்கனாலே பாதி பிரச்சனை அவங்க லைஃப்ல தீர்ந்துடும். Absolutely agree on that. Yeah. ஸோ சோஷினா, நீங்கள் கப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ எல்லா கப்புள்கிட்டையும் ஒன் காமன் மெசேஜ் நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் செஷன்லேயே நான் இந்த மெசேஜ் வந்து கிளியராக சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் பேச போகிறது வந்து ஒன்லி யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத கிளியரா சொல்லுவேன். நீங்க வந்து உங்க வைஃபை பத்தி பேச போறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்க வைஃப் உங்களை பத்தி பேச போறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை வந்து ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன் நான் சொல்லுவேன் 70% உங்க வைஃப் பக்கமே தப்பா இருக்கட்டும், 80% உங்க ஹஸ்பண்ட் பக்கமே தப்பா இருக்கட்டும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல 20% எனக்கு அங்க பேச தெரியல, அந்த இடத்துல நான் வாயை விட்டுட்டேன், இல்ல அந்த இடத்துல நான் சரியா கம்யூனிகேட் பண்ணல, கோவம் வந்துருச்சு அப்படின்னு இருக்கும் இல்லையா? கேன் வி ஒர்க் ஆன் தட் ஏரியா? இதை நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அந்த இடத்துல ஐ ஆல்வேஸ் சே, if you take accountability for that 20% or 30% what you think
that I have made a mistake, that will make a very major difference in the relationship. So I only work couples ஆ வந்தாலும் நான் உட்கார வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நான் பேச மாட்டேன். I ask them to work self work. நீங்க தனித்தனியா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். Yeah, that's beautiful. Yeah, so தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு once they understand how they occur to the other person and then bringing them together works better என்றது I can see that. Yeah. So Soshina, when it comes to cheating, மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, என் பார்ட்னர்கிட்ட இது கிடைக்கல, அதனால தான் நான் சீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் வந்து பிளேம் கேம்னு சொல்கிறது. ஸோ பார்ட்னர்கிட்ட இது கிடைக்காதனால தான் நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, அது மீட் பண்ண உங்களுக்கு தெரியல, அண்ட் அதை கம்யூனிகேட் பண்ண தெரியல உங்கள் பார்ட்னர்கிட்ட. ஸோ யூஆர் சர்ச்சிங் தட் நீட் இன் அதர் பர்சன். Right. And when he gives, you feel okay, I'm connected to that other person. இதுதான் வந்து most of the இடத்துல நடக்குது. பட் என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு இவர் பண்ணல அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், இட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் கேம் தான் நான் நினைக்கிறேன். I agree with what you're saying, but I think it's pretty challenging for people to accept that. Definitely. இல்ல கிடையவே கிடையாது, அவங்க தான் மிஸ்டேக், அவங்க தான் தப்புன்றது ஈஸியா ப்ளேம் பண்ணிடுவாங்க. Taking that accountability is pretty challenging. And நிறைய பேர் வந்து நான் இதை வந்து நீங்கள் இதை கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறது, நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவர் கேட்கறது இல்லை அப்படின்னு. ஸோ நான் கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ அதே நான் ரிப்பீட் பண்ணி அவங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு அது பிளேமா தோணுது, எனக்கு அது கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தோணுது. அப்போ நான் கேட்டேன், இப்படி தானே உங்க பார்ட்னருக்கு, அப்போ இது கம்யூனிகேஷன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. திஸ் இஸ் a point I make every client to understand. நீங்க சொல்றீங்க, ஆனா அது எப்படி சொல்றீங்க matters a lot. Are you telling without complaining or blaming or fixing him ஆன்றத நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. Yeah, true. And now that you mentioned this, ஒரு general opinion இருக்கு that women will complain. என் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா, இல்லை பொண்ணுங்கனாலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. How do you see that? இது வந்து எப்படின்னா, we are taught that way. நாங்கள் வந்து இங்கே புலம்பியே நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம். ஸோ நாங்கள் அப்படி தான் எங்கள் பேரண்ட்டை பார்த்தோம். ஸோ நாங்கள் அப்படி தான் வளர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கம்ப்ளைனிங், we are putting our needs எல்லாமே வந்து இப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்ச விதமா இருக்கு. நான் உண்மையாவே சொல்ல போனோம்னா, இந்த சைக்காலஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். எனக்கு இப்படி அக்கர் ஆகுது, எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்றதே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சதே ஃபீல்டுக்குள்ள வந்த அப்புறம் தான். ஏன்னா somebody educated me on that. அந்த எஜுகேஷன் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்லைல்ல. நம்ம யாரை பார்த்து கத்துக்கிறோம் பேசுறத பத்தி? நம்ம பேரண்ட்ஸை பார்த்து, நம்ம சொசைட்டியை பார்த்து, சினிமாவை பார்த்து. அதில் எல்லாமே ஒரு விமன் எப்படி பண்ணுறாங்க, கம்ப்ளைனிங் தானே அவங்களுக்கு பார்த்த விஷயம், அதை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் நாட் say women இப்படி அப்படின்றது, that's how we have been taught ன்னு நான் சொல்லுவேன். I think it's a misunderstood concept and generalized statement because ஒரு women அவங்களோட நீடை சொல்றாங்க அப்படின்னா they are communicating. somewhere மென்னுக்கு கம்யூனிகேஷன்லேயே சேலஞ்ச். அண்ட் அது எங்களுக்கு எப்படி அக்கறை ஆகுது அப்படின்னா, நீ என்ன பிளேம் பண்ற, நான் எவ்வளோ பண்றேன் உனக்கு, ஆனா நீ இதை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ற. ஸோ we are only concentrating on the hurtful words. அந்த பின்னாடி அவங்க எதுக்கு இதை சொல்றாங்க, அந்த மெசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கறத விட்டுட்டு I go with logic. She is always complaining, she is always blaming. So I think that is the misbalance here என்றது I feel. அதே மாதிரி nobody likes to be blamed இல்லையா? ஸோ அதனால தான் விமன் கிட்ட சொல்லுவேன், நீங்க பேசுங்க, உங்களோட நீடை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, rather than putting it as complaints or blames or fixing him அப்படின்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோஷினா, இந்த ஹனிமூன் ஃபேஸ்னு சொல்றாங்கல்ல, ஸோ இது லைஃப் லாங் கண்டினியூ ஆகுமா? பிகாஸ் when I talk to people, ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஒரு கப்புள் அப்படின்னு சொன்னாலே, புதுசாக கல்யாணம் ஆச்சா, என்ன 3 மாதம் ஆச்சா, ஒரு 6 மாதம் இருக்குமா, மேக்ஸிமம் ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டு யூ திங்க்? வெரி குட் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா, இல்லை எந்த ஃபோனாக இருக்கட்டும், அந்த எக்ஸைட்மெண்ட் லாஸ்ட் வரைக்கும் இருக்கா? கிடையாது. கரெக்டா? அது மாதிரி தான் நம்மளோட லைஃப், லாஸ்ட் வரைக்கும் இருக்காது. ஆனால் அந்த ஐஃபோனில் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் எடுத்து பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி பாருங்க,
it will make your life exciting. Yeah. Same thing. You have to put effort in the relationship. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் போகணும், அடிக்கடி 2 பேரும் ஒரு டேட்ஸ் போகணும். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குற நிறைய அட்டென்ஷன் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சைக்கலாஜிக்கலி என்ன தெரியுமா, மேன் வந்து நான் அந்த ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணும், என்னோட பார்ட்னரை சூப்பராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்லி ஹி கோஸ் மோர் இன் டு ஹிஸ் கரியர் ஸ்பேஸ். ஆனால் அங்கே தான் லேக் ஆகுறதே. ஸோ ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் டைம் டு spend with the partner, buy gift, buy flowers for her. நீங்க flowers எல்லாம் பாத்தீங்கன்னா slowly மேரேஜ்க்கு அப்புறம் டிக்ளைன் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த ஹனிமூன் ஃபேஸோ இல்ல அந்த கோர்ட்ஷிப் ஃபேஸ்லயோ நிறையவே இருக்கும். ஸோ இதை வந்து அந்த கான்ஷியஸ் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லவ் will not decline. It will be more stronger day by day அப்படின்னு நான் நினைக்கிறேன். Absolutely agree. இது மேரேஜ்னு கூட இல்லை, நார்மல் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தாலே கமிட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு சேஸ் இருக்கும். கமிட் ஆனதுக்கப்புறம் அதுதான் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி அந்த எஃபர்ட்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அண்ட் இட்ஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட். நான் அதை பண்ணணும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து பண்ணால் மட்டுமே தான் ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்ன்றது. ஸோ சோஷியலாக நிறைய கப்புள்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரீல்ஸ் போடுறாங்க, ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு ஜென்யூனாக ஹாப்பி ரிலேஷன்ஷிப், ஒரு கப்புள் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப வண்டர்ஃபுல்லான கொஷின். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போடும்போது இதுதான் ரிலேஷன்ஷிப்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப்பில் அப்ரிசியேஷன் இருக்கும், தேங்க்யூன்ற வேர்டு இருக்கும், இன்னைக்கு நான் இதை பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற வேர்டு இருக்கும், டச்சஸ், நான் செக்ஷுவல் டச்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு வல்னரபிள் ஸ்பேஸில் வந்து எனக்கு வந்து என் பார்ட்னர் கிட்ட இதை பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த பார்ட்னர் வில் ஃபீல் எனக்கு ஜட்ஜ் பண்ண மாட்டான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுன்றது நான் நினைக்கிறேன். Right, so beautifully said. So unconditional love, creating or a safe space, communication, and also forgiveness also plays a major role in a relationship. How we repair and rebuild என்றதுமே plays a beautiful role. Very beautifully said. ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கண்ட்ரோலிங் ஈச் அதர் தான் வந்து ஒரு பெரிய விஷயம் ரிலேஷன்ஷிப்பில். ஐ ஷுட் ஃபீல் ஓகே, ஐ கேன் பி மை செல்ஃப் இன் திஸ். எனக்கு ஒரு ட்ரிப்பு போகணுமா, இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகணுமா அப்படின்றது வரும்போது ஐ ஷுட் நாட் பி இன் அ பொசிஷன் டு ஆஸ்க் பெர்மிஷன். ஐ கேன் ஜஸ்ட் சே இந்த டைம் நான் இருக்க மாட்டேன், உனக்கு வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேன் அந்த டேல அப்படின்னு கேட்கலாமே தவிர பெர்மிஷனாக இருக்கக்கூடாது. அது போத் ஆஃப் தெம் நான் அப்படி நினைக்கிறேன். ஹஸ்பண்டோ ஒய்ஃப் கிட்ட வந்து நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறதோ இல்லை ஒய்ஃப் வந்து நான் போட்டுமான்னு கேட்குறதோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஈச் அதர்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கண்ட்ரோலிங் இல்லைனாலே அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ராதர் தென் பர்மிஷன் அப்படின்னு. இன்ஃபர்மேஷனும் எப்படி எதுக்கு அப்படின்னா அந்த டைம்ல வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களான்னு தெரியறதுக்கு, அவ்வளவுதான் அந்த இன்ஃபர்மேஷன். otherwise they can plan and say இந்த டேட்ஸ்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு that's it. So one message that I get from this particular conversation அப்படின்னா I take care of myself, you take care of yourself, and if anything is there will be there for each other அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு புரியுது. rather than you take care of me, I take care of you ன்றது இல்லாம. Very well said, Nithi. This is what I want every couple to know. So Soshina, we're almost at the end of our session. Beautifully பேசுனீங்க. நம்ம ஓவரால் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கவர் பண்ணிட்டோம் ரிலேஷன்ஷிப்பில். Thank you so much for your time and for your expertise, and I'm very happy to listen to you and be here with you today. So thank you so much. தேங்க்யூ நிதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த கப்புள்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஏரியா. ஸோ அண்ட் அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுத்ததுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.